கரூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் காவலர் ஒருவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பணியிடை நீக்கத்திற்கு ஆளானவர் மீண்டும் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? கரூர் மாவட்டம் நெரூர் அடுத்த அரங்கநாதன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் இளவரசன். 38 வயதான இவர் வெங்கமேடு காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்தார். திருமணமாகாத நிலையில் பணி நிமித்தம் காரணமாக வெங்கமேடு காவல் நிலையம் அருகில் உள்ள ஒரு பகுதியில் வசித்து வந்துள்ளார். அப்போது அவரது வீட்டின் அருகே உள்ள 16 வயது பள்ளி மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுமியின் தாயார் கரூர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இளவரசன் மீது வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவரை போக்சோ வழக்கில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட காவலர் இளவரசன் இதற்கு முன்பு கரூர் மாவட்டம் வெள்ளியணை காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அங்கு உதவி ஆய்வாளரை தாக்கிய வழக்கில் இளவரசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மீண்டும் பணிக்கு திரும்பியவர் வெங்கமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.